கருவாயா, மரியாதையா வந்து சரண்டர் ஆயிடு. இவர் ஆஸ்பத்திரி கொண்டு போங்க. ஃபாலோ மீ. ஐயோ, கால் அடிபட்டு இருக்க. ஏமா இந்த பக்கமா கருவாயம் வந்தானா? இல்லீங்களே. என்ன இது? என்னோட சுருக்கு பையங்க. ஜாக்கிரதையா வச்சுக்கோ. ஐயா, வந்தது வந்தீங்க, இந்த விறக்கத்தை கொஞ்சம் தூக்கி விடுங்களேன். ஏய் சௌபி, இங்க வா. விறகண்ணமா இந்த கணம் கணக்குது. இது வைரம் பஞ்ச கட்டை, அதான் இந்த கணம் கணக்குது. ஏ வைரம், கருவாயனை பார்த்தா சொல்லி அனுப்பு. ஏமாத்தலாம் நினைக்காத. ஐயோ, நீங்க எவ்வளவு பெரிய புத்திசாலிங்க, உங்களை ஏமாத்த முடியுமா? ஏ சகப்பி, நன்றி. ஆமா, பாத்து. சகப்பி, நீ வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா வா. எனக்கு தெரியும் டி காளியம்மா, உள்ள கருவான் இருக்கானு. நான் போயிட்டு வரேன். ரொம்ப வலிக்குதா? கொஞ்சம் பொறுத்துக்கியா, நான் போய் ஆஸ்பத்திரியில மருந்து வாங்கிட்டு வரேன். அடிபட்டு மருந்து போட இங்க யாராவது வந்தாங்களா? அப்படி யாரும் வரலீங்க. கருவாயனை ஷூட் பண்ணியும் அவன் எங்கேயோ எஸ்கேப் ஆயிட்டான். ஒருவேளை மருந்து போட இங்க வரலாம். வந்தா நீ உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. சரிங்க. இல்ல அடிபட்ட காயத்துக்கு யாராவது மருந்து கேட்டா நீ கொடுக்க கூடாது. சரிங்க. உனக்கு என்ன? கால்ல முள்ளு கிழிச்சிருச்சு, மருந்து போட வந்த. மூர்த்தி, நீ இங்கேயே இருந்து கவனிச்சுக்கோ. ஜாக்கிரதை. பஞ்சில கொஞ்சம் மருந்து வச்சு கொடுங்களேன். கட்டு கட்டியாச்சுல, பின்ன எதுக்கு? நான் காட்டு வேலைக்கு போறவ, கையில கொடுத்தீங்கன்னா நாளைக்கு வச்சுக்குவேன். சரி சரி, வாங்கிட்டு போ.
யோ, இந்த விறகுக்காரி வீட்டுல என்ன வச்சிருக்கேன்னு தேடி வந்தீங்க? ஒண்ணுமில்ல. எனக்கு ஒரே ஒரு பொண்டாட்டி, அவளுக்கு ஒரே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு ஒரே ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு ஆசைப்பட்டேன். அதுக்குள்ள அவளுக்கு பேர் பிடிச்சு போச்சு. ஆனா மந்திரவாதி, என் பொண்ணு இருக்குதே சும்மா கிளி மாதிரி. கிளி மாதிரின்னா மூக்கு வளைஞ்சு நேரம் பச்சையாவும் இருக்குமா? அது ஒண்ணும் இல்ல, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. எங்க குருவோட காத்து பட்டாலே போதும், காத்து கருப்பு எதுவும் ஆண்டாது. இல்ல குருவே? ஆமாண்டா, பேசுடா, உன் ஆசை தீர பேசு. மந்திரவாதி, நீங்க அந்த பேயை ஓட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆலமரம், ஒரு அரச மரம், ஒரு தென்னை மரம், ஒரு பனை மரம், ஒரு பொதிய மரம், ஒரு மூங்கில் மரம் எல்லாமே உங்க பேருக்கு எழுதி வச்சிருக்கேன். இதெல்லாம் நீ என்ன எழுதி வைக்கிறது? ரோட்டு மேலேயே இருக்கு, நாங்க எடுத்துக்க மாட்டோமா? நீங்களா எடுத்துக்கிட்டா ஐவிஎஸ்காரன் முடிக்கிட்டு போயிடுவான். பின்னதுக்கு எங்களுக்கு எழுதி வைக்கிறேன்னு என்ன கிண்டலா? சரி, கிளி எங்க இருக்கு? கூண்டுக்குள்ள இருக்கே. கூண்டுக்குள்ளையா? கூண்டு கூண்டு. என் பொண்ணை கேக்குறீங்களா? கிளி கிளி உள்ள இருக்குது, போய் பாருங்க ஐயா. பார்த்து வந்துடுறேன். குருவே, உங்க குலதெய்வத்தெல்லாம் வேண்டிக்கிட்டு வலது காலை எடுத்து வச்சு உள்ள போங்க. ஆஹா, கிளினா கிளி, பச்சை கிளி. அடடா, என்ன அழகா இருக்கு. பேயா புடிச்சிருக்கு. முன்னாடியே பார்த்திருந்தா உன்னை நான் புடிச்சிருப்பேன். யாருடா நீ? யாருடாவா? மரியாதை குறையிற மாதிரி இருக்கு. நான் தான் மந்திரவாதி. மந்திரவாதியா? இருடா, உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு பாரு. என்ன பண்ண போற? ஓட்டமா வந்திருக்கேன். இந்த வண்டி ஓட்டமா வந்திருக்கேன். கட்டி கட்டி. எதுக்கு மரமல சத்தம் ஒரு மாதிரியா? கதவை திறந்துட்டுமா? அவசரப்பட்டு கதவை திறந்துடாதீங்க. எல்லா தெய்வத்திட்டையும் முறையிடுறாரு. ரெண்டுல ஒண்ணு முடிவாயிரும், அவரே வந்துருவாரு. ஐயோ அப்பா, ஐயோ 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 அப்பா, மந்திரவாதி, அப்பா, அங்க பேய் கிடைக்குது, இங்க பூதம் மிதிக்குது. என்ன பேய்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சிட்டேன். என்ன பேய்? அது ஒரு வகையான பேய். சரி கட்டிடுங்க. சரி கட்டுறேன். எங்க குரு சரி கட்டலன்னா வேற யார் சரி கட்டுவா? சரி கட்டுறேன்டா. என்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா அடுத்த பூஜை ஆரம்பிச்சிடலாம். அடுத்த பூஜையா? அது வேற இருக்கா? ஆரம்பிக்கிறேன். மண்ணாங்கட்டி, தெருப்புழுதி, பழைய செருப்பு, சாணிய ஒரு குண்டான்ல கரைச்சு அதுல பிஞ்ச விளக்கு மாத்த ஒண்ண போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டு வண்டி மைய, மண்டை ஓடு இதெல்லாம் பூஜை கொண்டு வாங்க. அதெல்லாம் சீக்கிரம் போய் எடுத்துருவாங்க. அதெல்லாம் அவங்க கொண்டு வருவாங்க. நீ போய் நரமுடி 4 கொண்டு வா. அது அவர் தலையில இருக்க. அவர் தலையில இருக்கிற புடுங்க முடியாது, வேணா வலிச்சு. நாய் முடியல, நரமுடி 4 கொண்டு வா. நாய் முடியா? அதுலயும் நர முடியா? பின்ன வர முடியா? நாய் கடிக்குமே. நான் சொல்லி கொடுத்த மந்திரத்தை சொல்லு, கடிக்காது. மந்திரமா? வடங்க. என்ன இடிச்ச வாயன்னு நினைச்சிட்டியா? என்ன வம்புல மாட்டி விட்டேல்ல, இப்ப போ. நாய் கடிக்கு. தொப்புல சுத்தி 18 ஊசி. சாதாரண மனுஷனுக்கு 9 ஊசி தான். நீ நாய் மாதிரியே இருக்கனால உனக்கு 18 ஊசி. 18? 18 மந்திரத்தையும் சொல்லு, போ. என்னடா யோசிக்கிற? அது ஒண்ணும் இல்ல, இந்த கொண்டு வந்துடுறேன். இருடா, விட்டா ஓடி போயிருவான். கூடவே ஒரு ஆள் அனுப்புங்க, நாயை காட்டுங்க, புடுங்குற வரைக்கும் அங்கேயே இருங்க. சரிங்க. இங்க பாருங்க, அது வந்தா தான் பூஜையே நடக்கும். அவ்வளவு சீக்கிரம் கொண்டு வரணும். சரிங்க. போங்க. சித்தியா, வேண விதைச்சவன் வினையத்தான் இருக்கணும். மந்திரவாதி, பிஸ்டா பால் கொண்டு வரட்டுமா? கொண்டு வாடா. நாய் இங்க இருக்குதுயா? ஓ, இந்த ஊர்ல இதான் நாயா? நான் பார்த்ததே இல்ல. போய் புடுங்க நாய்கிட்ட. அம்மா, தொப்புளை சுத்தி 18 ஊசி. எங்க வர? போய் புடுங்கய்யா. இது மந்திரத்தை கட்டுப்படாத நாயி, நான் இதுல பிடிக்கிறேன்.
எப்படி இருக்கு நாயே? அது குட்டி நாயி, இதுல போய் புடுங்கயா நீ? இல்லங்க, எங்க ஊர்ல இதான் நாயே. போய் புடுங்கயான்னா ஐயோ,